வணங்க வணங்க நம்பிக்கை இருக்கணும், ஏனாதானோன்னு இருக்கக்கூடாது. அப்படி வணங்க வணங்க எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். இந்த அம்பாளுடைய அருள் சக்தி எல்லை இல்லாதது. இவளை ராத்திரி பூஜை பண்ண, நைட்டு 12 மணி கை கால் முகம் கழுவிட்டு உட்காந்து போட்டோம்னா விளக்க வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. 108 முறை அர்ச்சனை பண்ணுங்க. இரவு நேரம் தான் பூஜைக்கு உகந்த குலபட்ச பஞ்சமி வளர்பிறையில் அன்னைக்கு உச்சி பூஜை செய்யணும். அதனால் கிரகத்தில் பூஜை செய்யணும், வீட்டில் சிவபூமியில் பூஜை செய்யணும். குண்டலினி யோக முறை பூஜையும் இருக்குது, யோக மார்க்கத்துலேயும் அந்த பூஜை இருக்குது. அதனால் அதிரகசிய பூஜை. இவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடை செஞ்சு வைக்கணும். சர்க்கரை அன்னம், சர்க்கரை பொங்கலில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். வெள்ளை பாயாசம், கோதுமை அல்லது அரிசி கலந்தது, மிளகு சீரகம் கலந்த தோசை, இது பகையை தடுத்துரும். தோல் எடுக்காத உளுந்த வடை, உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, தட்டைப்பருப்பு, மொச்சப்பருப்பு, இந்த பருப்புகள் கலந்த ஆம வடைன்னு சொல்லுவாங்க. இது எதிரிகளை விரட்டி, இந்த வடையை சுட்டு வச்சுட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணால் போதும், நடக்கும். ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். எதிரிகளை துவம்சம் செய்யும் வராகி. வராகி அம்மனை பற்றிய முழுமையான எனக்கு தெரிந்ததை, நான் கற்றுக்கொண்டதை, குருமார்களிடம் அறிந்ததை உங்கள் முன்னால் பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். ஏழை எளியோர்களா, வறுமையில் இருக்கிறீர்களா, கஷ்டப்படுகிறீர்களா, துன்பப்படுகிறீர்களா, யாராலும் நம்ம இனிமேல் காப்பாற்ற முடியாது என்று கைவிட்டு விட்டார்களா, வீடு வாசலை இழந்து தெருவில் பராரியை போல் நிற்கிறீர்களா, பகுத்தறிவுள்ள மனிதனா, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இல்லையா, நான் வாழ்நாள் முழுவதும் பிச்சைக்காரனாகவே இருக்க வேண்டுமா, கஷ்டங்களே சுமந்து கொண்டே சாவதா, எப்பொழுதும் சுகமாக இருக்க முடியாதா, என்னால் சொல்ல முடியாத துன்பத்தை எல்லாம் நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன், இதிலிருந்து காப்பாற்ற என்னை யாருமே இல்லையா, எந்த பொம்பளையை வாழ விடுறாளுங்க, இப்படியெல்லாம் அடுக்கடுக்கா துன்பம், இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு கடவுள்கள் சும்மா இருக்குமா? அதனால தான் என்ன பூர ஒழிக்கும். அன்னையினுடைய வழிபாடு எதிரிகளை பந்தாடும். இவளுடைய போட்டோவை வச்சுக்கோங்க, இவளை வணங்கிட்டே வாங்க. என்ன மாதிரி இம்சை இருந்தாலும் அடித்து துவைச்சி எடுத்துருவா. ஆமாம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி லலிதா பரமேஸ்வரியினுடைய சேனாதிபதி தான் இந்த வராகி அம்மன். அதனால் இந்த வராகி தேவி அம்பையாளை பொறுத்தவரை இருந்த இடத்துல இருந்த வாக்கையும் செயல்களையும் செய்ய ஸ்தம்பனம் பண்ணிடுவார். இப்போ போய் என் புருஷன் இப்படி இம்சை பண்ணுறா, என் மாமியார் இப்படி இம்சை பண்ணுறா, எனக்கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணவே என்னை ஒதுக்கி விட்டுட்டு நட்டக்கணக்கு காட்டுறேன் அப்படின்னோம்னா மனமுருகி கண்ணீர் விட்டு அழுதா என்ன பண்ணணும்? தொடர்ந்து அவன்கிட்ட சரணாகதி ஆயிடணும். ஆனால் அவனை அடித்து துவைச்சி விடுவான். அவன் திமிரு கொட்டத்தெல்லாம் ஒடிக்கே விடுவான். வராகியம்மா இப்படி பண்ணுறானேம்மான்னு மாத்திரம் சொன்னால் போதும், அப்படியே சிலிர்த்து கிளம்பி மிதிச்சிருவா. இதெல்லாம் கண்கூட நடக்குது. இவள் இருந்த இடத்துலையே ஒருத்தன் வாய் பேசுகிறானா அவன் வாயிலேயே குத்துவான். அவன் எல்லா அடாவடித்தனம் பண்ணுறானா அவனை மடக்கி ஒட்டிக்கு காலை ஒடிச்சிருவான். அதனால தான் இவளுக்கு பெயர் வாக்கையும் செயலையும் நிறுத்தி போடுவான் கெட்டவர்கள். வல்காமுகி அப்படின்னு பேர் அம்பாள். அதற்கு பிறகுதான் பகாலமுகி அப்படிங்கிற பேரெல்லாம் வந்தது. இப்போ நினைத்த எந்த தொழிலையும் வளர்ச்சியை செய்வா. கெட்டு ஒருத்தனை இம்சை பண்ணுறானா அவனை ஸ்தம்பிக்க வச்சிருவான், அப்படியே நிறுத்திடுவேன். அதனால் வராகி தேவியினுடைய தயவு இருந்தால் எதிரிகள் தொலைந்தே போயிருவேன். ஆனால் அவளை கும்பிட்றவன் பக்தனாக இருந்தாலும் தவறு செய்தால் அவனை தண்டிக்காமல் விடமாட்டான், அதனால் தயங்க மாட்டான். அதனால் வராகி அம்மனை உபாசனை பண்ணுறவங்க, வழிபடுறவங்க, பேசுகிறவங்கள அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா நீருக்குள்ளரையும் நெருப்புக்குள்ளரையும் எந்தவித தீங்கும் இல்லாமல் இருக்குகின்ற ஒரு வெற்றியானது அவள்கிட்ட கிடைக்கும். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் வராக மூர்த்தியாய் பூமி அகழ்ந்து கொண்டு போய் இரண்யாட்சனை வரைத்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார். அந்த பூமி வராகருடைய சக்தி தான் இந்த அம்பாள். அதனால் இந்த அம்பாளை வணங்க நம்பிக்கை இருக்கணும், ஏனாதானோன்னு இருக்கக்கூடாது. அப்படி வணங்க எல்லா விதத்திலையும் நன்மை உண்டாகும். எருமை பாலில் வாங்கி காய்ச்சி சர்க்கரையும் குங்குமப்பூ, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம்
எல்லாம் கலந்து அம்பாளுக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. எருமை தயிரை வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். எள்ளு உருண்டையை நிறையா வைக்கலாம். தயிர் சாதம் ததியோதனம், அதே போல் பால் சாதம் சீரா அன்னம்னு, மொச்சை சுண்டல், சக்கரவள்ளி கிழங்கு, ஆள்வள்ளி, தேன், மது வர்க்கம், தேன் பழம் நெய் சர்க்கரை கலந்து இது பௌர்ணமி அன்னைக்கு வச்சிங்கன்னா ஐஸ்வர்யம் கூடும். மாதுளம்பழம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். உளுந்தால் செய்யப்பட்ட லட்டு, இது ரொம்ப சிறப்பு. உளுந்தால் செய்யப்பட்ட லட்டு. அதே போல் கிழங்குகளை தேன் நெய்யில் கலந்து இவளுக்கு பண்ணுற ஹோமத்தில் போடலாம். நெல் பொறி போடலாம். அரசங்குச்சி ஆலங்குச்சி இவைகள்லாம் யாகத்துக்கு கொடுத்தாலே போதும். சில காரிய சித்திக்காக ஊமைப்பூ, செய்வனையை நீக்கிறதுக்கு ஊமத்தை பூவை வச்சு அதை பண்ணும்போது மந்திரம் சொல்லும்போது செய்வனை விலகும். கருப்பு மொச்சை சுண்டல் இந்த மாதிரி இருக்கிறது எதிரியினுடைய தொல்லை போகும். என்னென்ன நைவேத்தியம் பண்ணால் என்னென்ன போகுதுன்னு பாருங்கள். அதே போல் சர்க்கரை பொங்கல் வச்சுட்டா எப்படி காரிய தடங்கள் தீர்ந்து போயிடும். பணம் சேமிக்க. தோல் எடுக்காத முழு உளுந்த வடை,